மாதிரி அதான் ட்வீட் போட்டிருந்தேன், போதும்டா ரீல் அந்து போச்சு அப்படின்னு. அது மாதிரி சம்ஒன் ஹேஸ் டு கம் இன்சைட் அண்ட் ரெட் கார்டை பத்தி பேசாதீங்க நீங்க சொன்னா நான் கேட்கணுமாடா அப்படின்னு சாண்ட்ராவை கிளின்னு கிழிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தன் என் தலைவன் வரணும். என் தலைவன் வாட்டர்மெலன் ஸ்டார் உள்ள போனதுக்கு அப்புறம் அது நடக்கும். உள்ள போய் ஏன்னா தலைவன் வந்து வெளியே குரல் கொடுத்தாப்ல, என் தங்கச்சிக்கு அநியாயம் நடந்துருச்சு, நீங்க வந்து ரெட் கார்டு கொடுத்துட்டீங்க, உங்க எவனையும் நான் சும்மா விட மாட்டேன், அப்படி என் மதுரக்கார கிளிய இப்படி பண்ணிட்டீங்களடா, நான் சூப்பு வச்சு குடிச்சிட்டீங்களடா, பேசின உங்களை நான் விட மாட்டேன்டா அப்படின்ட்டு தலைவன் வந்து போனாருன்னு வச்சுங்களேன், கரெக்டா இருக்கும். உள்ள போயிட்டு என்னம்மா சாண்ட்ரா, என்ன பஞ்சாயத்து, என் தங்கச்சிக்கு ரெட் கார்டு கொடுத்து வாங்கி கொடுத்து அமிச்சிட்ட போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் போய் கேட்டா மட்டும்தான் உண்டு. வேற யாரும் அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது அங்க போய் கேட்கறதுக்கு. அவர் அதனால செய்வாருங்க, சர்க்காஸ்டிக்கா வச்சு செய்வாரு பாருங்க. நாளைக்கு கண்டென்ட் பிடிச்சிக்கும், ரீல்ஸ் வரும். ஆமா 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 ஆமா. ஸோ அததான் வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். பார்ப்போம் போய் கேட்குறாரா, டைரக்டாவோ இன்டைரக்டாவோ அவர் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அதுதானேங்க கேமு. இவனுங்க ரெட் கார்டை பத்தி பேசாதீங்க, ஏன்டா பேசக்கூடாது, ஏன்டா அப்புறம் என்ன இதுக்குடா கொடுக்குறீங்க, ஏன்டா ஒரு விஷயம் நடக்குது அதை பத்தி வந்து கருத்து தெரிவிக்க கூடாது அப்படின்னா என்ன? இன்னைக்கு நந்தினின்னு ஒருத்தாங்க, அவங்க எக்ஸ் கண்டஸ்டன்ட் வாரமே வெளில போயிட்டாங்க. அவங்க இன்னைக்கு வந்து சி ஹாஸ் ஃபைல்ட் அ கம்ப்ளைண்ட். இந்த மாதிரி என்ன ரொம்ப தப்பா காட்டியிருக்கானுங்க, எனக்கு ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்கு, அதை அவனுங்க காட்டவே இல்லை, நான் டோட்டலா அழுமூஞ்சி மனநல பாதிக்கப்பட்டவ மாதிரி என்ன காட்டி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு விஜேஎஸை விட்டு கிளின்னு கிழிக்குது அந்த பொண்ணு. என்னடா ஷோ நடத்துறீங்க அப்படின்னு காரி துப்புது. அது ஒன் சைடு அக்ரிமெண்ட்ன்ற பேர்ல எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு விட்டுறாங்களாம். ஒண்ணும் எது பண்ணாலும், நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எது பண்ணாலும் ஒன்னு நாங்க பண்றதுக்கு உரிமை இருக்கு, நீ எங்களை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாது, அப்படிதான் பண்ணேன்னா நான் உங்க சம்பளத்தை வந்து புடிச்சிரும், நாங்க தரமாட்டோம். டேய், நீங்க என்னடா கண்டஸ்டன்ட் செலக்ஷன் பண்றீங்களா இல்ல அடிமை சாசனம் எதுவும் எழுதி வாங்குறீங்களாடா அவங்கள்ட்ட? அவங்களும் மனுஷங்க தான்டா. ஒருத்தன் கிடைச்சா, இழிச்சவன் கிடைச்சா அவனை வச்சு ஒட்டு மொத்தமா அவனை காலி பண்ணி விட்டுறது, க்ளோஸ் பண்ணிடுறது அவன் கரியரைய. எப்படி பார்வதியோட கரியரையும் கமருதீனோட கரியரையும் க்ளோஸ் பண்ணாங்களோ, அழகா 2 பேரும் நாமினேஷன்ல இருந்தாங்க. சாட்டர்டே எபிசோட் கமருதீன் எவிக்டட், சண்டே எபிசோட் விஜே பார்வதி எவிக்டட், கேஸ் க்ளோஸ்ட். நீ என்ன மானாவுக்கு நீ ரெட் கார்டு எடுத்து கொடுக்குறேன்னு நான் கேட்கறேன் நானு. ஸோ யூ ஹாவ் அன் ஆப்ஷன். அவங்க நாமினேஷன்ல இல்லைன்னா நீ ரெட் கார்டு கூட கொடுத்துருக்க, ரைட்டு, ஓகேங்களாம். யார் நாமினேஷன்ரா, அதை நீ அழகா எவிக் பண்ணி காடை காட்டி விட்டு முடிச்சு விட்டு போறதை விட்டுட்டு, ஸோ நந்தினி ஸ்டாண்டிங் ஃபார் விஜய் பார்வதிஸ் ரெட் கார்டு எவிக்ஷன். பீப்புள் ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் அபவுட் தி சீரியஸ்லி. இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்ல ஐ ஹவ் சீன். இன்னைக்கு ஒரு நர்ஸ் அவங்க வந்து மென்டலி ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் செய்யோன், ப்ளீஸ் ஓகே ஸ்டாப் பண்ணு, ஓகே, தவறா நினைச்சுக்காதீங்க. எங்க நோ போச்சு? ப்ராப்ளம் நோ ஐயோ, ப்ராப்ளம். எங்கடா பிலிவனு, உன் சேட்டை காணா? உனக்கு என்ன அமைச்சிருக்கணும் அதானடா படிக்க முடியும். பிலிவன் அனுப்பலையா? ஓகே, இங்க இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்கு. எங்கங்க காணா? ஐயோ, மன்னிச்சிருங்க செய்யோன், நான் கண்டுபிடிச்சிட்டு வரேன் திரும்ப. நீங்க பேசுங்க பேசுங்க. அது மாதிரி பீப்புள் ஆக்சுவலா ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் அபவுட் திஸ் இஷ்யூ இன் இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல, எல்லா இடங்கள்லையுமே. ஆனா எனக்கு எங்க ஒரு விஷயம் அப்படின்னா, பார்வதியை வந்து நான் ஒரு இடத்துல நியாயப்படுத்த மாட்டேன். எங்கன்னா கார்ல இருந்து பார்வதி வந்து சாண்ட்ராவை தள்ளிவிட்ட இடத்துல எனக்கு உடன்பாடு இல்லை. அதை பண்ணியிருக்க கூடாது, தவிர்த்திருக்க வேண்டிய ஒன்று. கமருதீன் வந்து சாண்ட்ராவை ரொம்ப கேவலமாக தரைக்குறைவாக பேசுனதெல்லாம் நம்ம வந்து ஆதரிக்கல. அந்த இடத்துல வந்து பார்வதியும் கமருதீனையும் நம்ம எதிர்க்கிறோம். ஆனா எந்த இடத்துல நம்ம சாண்ட்ராவை எதிர்க்கிறோம் அப்படின்னா, அவன் போய் கிச்சன்ல போய் ஆஃப் ஆயில் திங்க போறப்ப நீ அலறி அடிச்சுக்கிட்டு உள்ள ஓடின பாரு, அதெல்லாம் வந்து அக்செப்டே பண்ணிக்க முடியாது. சீரியஸா சொல்றேன். நீ ஏதோ ஒரு படத்தை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதை அப்படியே இங்க பெர்ஃபார்மன்ஸா பண்ணிட்டு இருக்கிற. சோ அதெல்லாம் நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அந்த பொண்ணு பாவம் விஜே பார்வதி போய் கிச்சன் ஏரியால போய் நிக்குது, அதை பார்த்துட்டு குடு குடு குடுன்னு பாத்ரூம்குள்ள ஓடுற. இதெல்லாம் புரியவே இல்ல. இதெல்லாம் பேனிக் அட்டாக்கோ, இதெல்லாம் வந்து இது இது அப்படிப்பட்ட பிஹேவியரே கிடையாது. யூ ஆர் ஓவர் டூயிங், யூ ஆர் ஓவர் ரியாக்டிங் டு த சிச்சுவேஷன். இதைத்தான் நம்ம டிராமான்னு சொல்றோம். பட் நீங்க அதோட நிறுத்திக்கிறீங்க செய்யோன். நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, அங்க கமருதீனும் பார்வதியும் ஒண்ணு செய்யறாங்கல்ல,
அவங்க அங்க யா, யா. பண்றத, இதற்கு முன்னாடி எல்லாருமே பண்ணப்ப, கண்டனமோ, ஒரு ம்ஹ்ம். ரெட் கார்டோ, அது தவறுன்ற இடத்த எந்த இடத்துலயும் அவங்களுக்கு சுட்டிக் காட்டவே இல்ல. இவங்களுக்கு இந்த ஷோக்கு அப்சல்யூட்லி. டிஆர்பி வேணும்னு சொல்லிட்டு, என்னென்ன எச்சத்தனம் பண்ணணுமோ எல்லாத்தையுமே சேனல் பண்ணிட்டு, ஒரு ஒரு கெடா ம்ஹ்ம். வெட்டணும்னு முடிவு பண்ணிட்டு, லாஸ்ட் மினிட்ல இவங்களுக்கு அத யூஸ் பண்ணி ஒண்ணு பண்ணாங்க இல்லையா? அப்ப யா, யா. இப்ப நான் அந்த ஒரு காரணத்திற்காக மட்டும் நான் அவங்களையுமே அந்த இடத்துல குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா, இவங்க பண்ணது தவறுனா, அவங்க எல்லாருமே இதற்கு முன்னாடி பண்ணது எல்லாமே தவறு. அத ஒரு இடத்துல கூட இவங்க அப்சல்யூட்லி. பேசவே இல்ல. அப்ப அத நீங்க தவறு இல்ல, நீங்க அது நார்மல்ன்னு எங்கள அக்செப்ட் பண்ணி மூவ் ஆன் ஆக சொல்லும்பொழுது, இத நான் ஏன் தவறுன்னு ம். எடுத்துக்கணும்? அப்ப நான் அத கேமா தானே பார்க்கணும். ஏன்னா, அந்த பொண்ணு யா, கூடுதலா யா. ஸ்டேட்மெண்ட் விடுது. நேத்து நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு என்ன பண்ணீங்கன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் விடுது. கேட்டப்ப நீங்க ஸ்ட்ராட்டஜின்னு தானே சொன்னீங்க. இது என்னோட ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி தானே ம். பண்ணுது. எஸ், 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 எஸ். அப்ப அதனால என்னால அத தவறு சொல்ல முடியல. ஓகே, ஓகே. பீப்பிள் ஸ்டார்ட்டட் ஸ்பீக்கிங் அபௌட் திஸ். இன்னைக்கு வந்து ஒரு பர்ட்டிகுலர் நர்ஸ் அவங்க. அவங்க வந்து ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருந்தாங்க. அதுல வந்து நான் மென்டலி சேலஞ்சுடா இருக்கக்கூடிய பெர்சன்ஸையும் நான் ட்ரீட் பண்ணியிருக்கேன். பிசிக்கலி ஹர்ட் ஆயி வந்திருக்கவங்களையும் நான் ட்ரீட் பண்ணியிருக்கேன். நான் நெறைய அவங்க கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பர்ட்டிகுலர் ஃபீல்ட்ல. பேனிக் அட்டாக் அப்படின்றது இது இப்படி இருக்கவே இருக்காது. இல்ல ஃபிட்ஸ்ன்னு நீங்க சொல்றீங்க, சீசர் அப்படின்னீங்கன்னா, அதுக்கான சிம்ப்டம்ஸ் இது இல்ல. அண்ட் ஒருத்தங்க வர்றாங்க அப்படின்னா, அவங்கள பார்த்து ஓடி போயி ஒளியறது அப்படின்றது குவைட் ஆர்ட்டிஃபிஷியல். எந்த ஒரு பேஷண்ட்ஸும் அந்த மாரி பிஹேவ் பண்ண மாட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீட்டெயில்டா ஐ கேன் சென்ட் யூ த லிங்க். நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கட்டும். ஸோ அவங்க டீட்டெயில்டா ஒரு ஒரு 10 மினிட்ஸ் வந்து அவங்க இந்த விஷயத்த பத்தின அவங்களுடைய ஒப்பீனியன சொல்றாங்க. ஸோ இந்த மருத்துவத் துறையில இருக்கக்கூடிய நெறைய நபர்கள் ஸ்டார்ட்டட் வாட்சிங் திஸ். பார்த்துட்டு தே ஆர் மேக்கிங் கமெண்ட்ஸ் ஆன் இட் ஆக்சுவலா. அது வந்து மிகப்பெரிய அளவுல சமூக ஊடகங்கள்ல அங்கங்க பேசு பொருளாக மாறி இருக்கிறது ஆக்சுவலா. அண்ட் அ அது சாட்டர்டே எபிசோடு டாம். ம், ம். அடுத்து சண்டே எபிசோடு. ம், ம். சாட்டர்டே எபிசோட்ல கமருதீன் கால்ல விழுகுறான். அங்கனக்குள்ள ஒரு மாரி வியர்டா ரியாக்ட் பண்றாங்க. சண்டே எபிசோட்ல பார்த்தா ஷி ஹாஸ் டோட்டலி சேஞ்ச்ட். வேற ஒரு சாண்ட்ராவ நம்மளால பார்க்க முடியுது. இன்னைக்கு காலையில டான்ஸ் போட்ட உடனே பட்டைய கிளப்புறாங்க. போய் நின்னுட்டு ஆடுனது பார்த்தேன். என்ன? பெர்ஃபார்மன்ஸ் என்ன? ஆ ஆக்சுவலா அந்த டாக்டர் சொல்றது என்னன்னா, இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, அதனுடைய பாதிப்பு இருக்கும்னு சொல்றாங்க. அது உடனடியா குறையாது. அதோட இம்பாக்ட்ன்றது ஒரு 2 டேஸ், 3 டேஸ் இருக்கும்ன்றாங்க. ஏங்க பட் சியோன், இது எப்படி சியோன் ஒரு யா, ஆகஸ்ட் யா. மாசம் எனக்கு டெங்கு ஃபீவர் வந்துச்சு. ம்ஹ்ம். ஓகேவா? ஓ! டெங்கு ஓகே. அண்ட் இன்னொரு இன்ஃப்ளூயன்ஸா 2மே அட் அ டைம்ல எனக்கு வந்துருச்சு. ஐ வாஸ் நாட் ஃபீலிங் வெல். நான் ஹாஸ்பிட்டல்ல ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். ஒரு 2, 3 டேஸ் அட்மிட் ஆயிருந்தேன். ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தபோது எனக்கு நல்லா நர்ஸ்லாம் ஃபுல்லா ஃபுட்லேருந்து எல்லாமே நம்ம குடுத்துருவாங்கல்ல. நல்லா தான் ஆயிட்டேன்னு நெனச்சுட்டு நான் வந்துட்டேன். பிலிவன்ட்ட கேளுங்க. அடுத்த 10 டூ 15 டேஸ் என்னால எந்திரிக்க முடியல. ரொம்ப நார்மலா வீட்டுக்கு வந்தேன். என்னால எதுவுமே பண்ண முடியல. சமைச்சு சாப்பிடுறேன். ரொம்ப நார்மலா இருக்கேன். சாப்பிட முடியல. எல்லாமே வாமிட் பண்ட்டேன். ஓகே. ஐயய்யோ! ஒரு நார்மல் ஒரு ஃபீவருக்கே அப்படிதான் இருக்கு. இப்ப இவங்க ஓ! அந்த அளவுக்கு நெக்ஸ்ட் லெவல் போகும்பொழுது, அந்த அந்த டயர்ட்னஸ் உடம்புக்குள்ள இருக்கும். தே வில் நாட் பி ஏபிள் டூ பி வெரி நார்மல். அவங்க டாக்டர் கிட்ட செக் பண்ணிட்டு, அவங்களோட விருப்பமே இங்க இருக்கிறதுக்கு இருந்தா கூட, அவங்க அனுப்பிச்சு விட்டுருந்துருக்கணும். கரெக்ட் தானே? ம்ஹ்ம். யா, யா. இவங்க என்ன நெனச்சுட்டாங்க, இவங்க 2 பேத்த தொரத்தி விட்டதா நெனச்சுட்டாங்க. ஆனா, இவங்களுக்கு தெரியல. ஸ்கேம்ட்ராவையும் வைத்து சேனல் கன்டென்ட் பண்றதுக்கு யோசிக்க மாட்டாங்க. ட்ரால் பண்றதுக்கு யோசிக்க மாட்டாங்க. அசிங்கப்படுத்துறதுக்கு யோசிக்க மாட்டாங்க. செருப்பால அடிக்கிறதுக்கு யோசிக்க மாட்டாங்கன்னு இவங்களுக்கு தெரியல. இல்லங்கிறீங்களா? ஏங்க அவ்வளோதான் கர்மா இஸ் அ பூமராங். 2டே நாள்ல செருப்பால அடிக்கலையா வியானா உள்ள வந்து? அடுத்து யாரு வேணா என்ன வேணா நல்லதா சொல்லட்டும். கனி திரும்ப உள்ள நல்லதா சொல்லிருவாங்களா? வியானாவ சாண்ட்ராவ பத்தி? தெய்வம் நின்று கொல்லும்னது இந்த அம்மாக்கு அந்த அம்மா மேல இருந்த வயித்தெரிச்சல், பொறாம. ஏன்னா இந்த அம்மா ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணிருக்கு. நான் ஒரு பெர்ஃபார்மர், நான் ஒரு கான்டென்ட் கிரியேட்டர், நான் தான் தகுதியான போட்டியாளர். டைட்டில் இருக்குன்னு இந்த அம்மா நெனச்சிருக்கு. எம்மா, எம்மா, எம்மா ஒரு மயிரும் கிடையாது. நீ அங்க ஒண்ணும் பண்ணல. கரண்டிய புடிச்சு கிண்டிக்கிட்டு தான் இருந்த. அதத் தவிர ஒரு வெங்காயமும் உருப்படியா பண்ணல. நீ உண்மையாலுமே நல்ல பிளேயர்ன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கக்கூடிய சிச்சுவேஷன் உனக்கு நெறைய இருந்துச்சு. வென் இட் கம்ஸ் டூ எஃப்ஜே அண்ட் விக்கல்ஸ் விக்ரம், நீ அத எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணி அவங்க கூட உட்கார்ந்து நீயும் மிக்ஸர் தான் தின்னுட்டு இருந்த. வாழ்க்கை தத்துவம்லாம் YouTubeல பேசிக்க. கதைகள் எல்லாம் YouTubeல பேசிக்க. குடும்ப கதைகள்லாம் வீட்ல போய் இவங்கள எல்லாம் லஞ்சுக்கு இன்வைட் பண்ணி பேசிக்க. உள்ள உன்ன ஒரு ஷோக்கு அனுப்பிச்சா, அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபை பண்ணாம, தெய்வம் நின்று கொல்லுமா. அதை எனக்கு ஐயோ!
அதான் கொன்றுச்சேம்மா. உன்னைய போன வாரமே கொன்னு செருப்பால அடிச்சு அனுப்பிச்சுச்சு. உட்காந்து லட்சணம் மயிரா பேசுனீ. பார்வதி வெளியில போறப்ப நான் இப்படி சிரிப்பேன். அப்படியே கண்டுக்காம விட்டுறணும். அது என்னென்னமோ பேசுனேல்ல. உங்க எவிக்ஷன் எல்லாம் எவிக்ஷனா பேசப்பட்டுச்சா? எல்லாம் கடந்து போயிட்டு நாங்கலாம் நெக்ஸ்ட் டே பார்ட்டி பண்ணோம். எங்கால எவிக்ஷனே பார்ட்டி மாரி கொண்டாடுறானுங்க ஹேட்டர்ஸ். அதுக்கு வந்து எல்லா நியூஸ் சேனல்ல வருது. எல்லாத்துக்கும் அன்னைக்கு பிச்சா போட்டிருக்குது. எப்படி லிட்டரலா பிச்சை போட்டிருக்கு எல்லாத்துக்குமே. கன்டென்ட்ன்னு அலைஞ்ச அத்தன பேரும் பிச்சை எடுத்து தின்றுகிறானுங்க அந்த வீடியோல. ஓகே. அதனால வெளியில வரும்பொழுதும் அத்தனை பேரையும் வாழ வைத்த ஒரே நபர் விஜே பார்வதி அப்படின்னு நான் சொல்றேன். உலக தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக ரெட் கார்ட் ஃபார் அ விமன் தட் வில் பி ரிமெம்பர்ட் பிகாஸ் தட் இஸ் அன் அன்டிசர்வ்ட் ரெட் கார்டு அப்படின்றதும் எல்லாத்துக்கும் தெரிய வரும். இது ப்ரூவ் பண்ணப்படும். உங்க இஷ்டமேத்துக்கு சந்தோஷப்பட்டுக்கலாம். என்ன வேணா பண்ணிக்கலாம். பட் ட்ரூத் ஸ்பீக்ஸ். ஏன்னா நான் இன்னொன்னு பார்த்தேன். உங்க வளர்ப்பு சரியாக இருப்பினும் நீங்க வந்து ஸ்கேம்ட்ராவின் ஹெல்த் இஷ்யூ வச்சு கிண்டல் பண்ணக்கூடாதுன்ற ஒரு இது பார்த்தேன். பார்த்ததுமே for this you want to talk about வளர்ப்பு, then I just want to see all the tweets that you have tweeted. I also comment the same அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இஃப் யூ நோ யூ நோ. செய்யோனுக்கு தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதனால நான் அதை கடந்து போயிடுறேன். சொல்லுங்க செய்யன். யா ஸோ நாளைக்கு வந்து வாட்ஸ் ரியலி கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். ஏன்னா வெளியிலேயே வந்து பேட்டி கொடுத்துருந்தான். மதுரையில் தான் அங்கே ஒரு இடத்துல நின்று பேட்டிலாம் கொடுத்துருந்தான். ஸோ பார்வதிக்கு நடந்தது அநியாயம் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா தான் ட்ரிகர் பண்ணி பார்வதியை வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். நாளைக்கு அங்கே போய் என்ன பண்ண போறான் அப்படின்றது தெரில. காம்ப்ரமைஸ் பண்ணாம கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறத அவன் அங்கே கேட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பிகாஸ் அது இட் ஹாஸ் டு ஏன்னா இட் ஹாஸ் டு பி லைக் தட் ஆக்சுவலா. அண்ட் ஏன் ரெஸ்ட்ரிக்ட் பண்றானுங்க அப்படின்ற கேள்வியும் இருக்கு. ஏன்டா ரெட் கார்டு கொடுத்துருக்கீங்க, அதை பத்தி அடுத்த வாரம் பேசட்டும். டிஆர்பிக்காக தானே கேவலமா இறங்கி போய் ரெட் கார்டு கொடுக்குறீங்க. ரெட் கார்டை பத்தி பிரச்சனையாகி உள்ள சண்டை வருது அப்படின்னா அதுவும் டிஆர்பி தானே. லெட் யூ கைஸ் ஹேவ் இட். பண்ணுங்க, டிஆர்பிக்காக அதையும் பண்ணுங்க. ஸோ ஹாவ் ஃபன் அப்படின்றது தான். பட் அதை பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஹோப் திவாகர் மேல நம்பிக்கை இருக்கு. லெட் சி வாட் ஹேப்பன்ஸ் டுமாரோ. ஒரு சாட் கான்வர்சேஷன் படிச்சேன், சிரிச்சேன். உங்களுக்கும் அனுப்பிச்சு விடுறேன் செய்யும். படிச்சு பாருங்க. ஷுவர், வில் டு தட். அனுப்புங்க, பார்க்குறேன். உங்களாலேயும் முடிஞ்சா உங்களோட சேவைகள் அங்க போய் செய்யுங்க. ஐயோ செய்யும் உங்க இது ஸ்பெல்லிங் சேவைகள் செய்யணுமா? ஐயோ சீச்சி இல்ல. ஆ. கமெண்ட் ஐம் ஜஸ்ட் டாக்கிங் அபௌட் தி கமெண்ட். ஓ அனுப்பிச்சு ஓகே விட்டுருக்கேன் பாருங்க. ஓகே. நன்றிகள் தேங்க்யூ செய்யான். எஸ் பூமதி பேசலாம். பூமதிக்கு அடுத்து சந்தியா, சந்தியாவுக்கு அடுத்து ரம்யா. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். டேம் எப்படி இருக்கீங்க? பார்கிட்ட பேசுனீங்களா? என் பேரையே வித்தியாசமா சொல்றாள் நீங்க தான். டாம் டாம். டேம் பார்கிட்ட பேசுனீங்களா? இல்லைங்களே பேசலையே. பேசலையா? ஓகே ஓகே. ஸோ பேசுனா சொல்லுங்க. கவலைப்படுறோம், எல்லாரும் உங்களை நினைச்சிட்டு கவலைப்படுறோம். நல்லா ஸ்ட்ராங்கா இருங்கன்னு சொல்லுங்க. என்னன்னு கேட்டா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த தந்தி டிவி கூட போட்டிருந்தாங்க பாத்தீங்களா? நல்ல நியூஸ் கொடுத்திருந்தாங்க, சந்தோஷமா இருந்தது. பாரு வந்து பேபி நயன் இந்த சீசன்ல வந்து 220 கண்டென்ட் அவங்க தான் கொடுத்துருக்காங்க. ஒரு பெண் போட்டியாளர். இது வரைக்கும் நடந்த 10 பிக் பாஸ் சீசன்ல இவங்க தான் முதல் இது இருக்காங்க. அது கூட அரசி பிக் பாஸ் பிக் பாஸ் 9 அரசின்னு போட்டு அழகான ஒரு இதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. சூப்பரா இருந்தது. எனக்கு அது பார்க்கும்போது கிடைச்ச வெற்றி. அங்க அவ தானே ரியல் வின்னர். இவங்கெல்லாம் இப்ப இந்த டைட்டில் யாருக்கு கொடுக்கறதுன்னே இங்க இருக்கிறவங்க யாருக்குமே இல்ல. பொதுவா அவளுக்கு மட்டும்தான் அந்த 90 நாளையும் கடந்து வர்றதுக்கு அந்த பொண்ணு ஒரு இதுவா எல்லாத்தையும் பண்ணினதே அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் அந்த டைட்டில் எடுக்கிற இதுவே இருந்தது. அது கிட்ட கூட ஒரு டாப் 5 கூட வர முடியாத அளவுக்கு பண்ணிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. அதுதான் ரொம்ப இதா இருக்குது. ரொம்ப ரொம்ப தாங்க முடியாத நிலைமைனா அதுதான் நம்மளுக்கு. ஸோ என்ன பண்றது? பரவாயில்ல, இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கணும். ஸோ இது இன்னைக்கு வந்து வியானா
செம்ம அதான் இங்க இருக்கிறதெல்லாம் மிக்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது இல்லையா? நீ வர்றவங்க அந்த வந்து இருக்கிறதுங்கள ஏன்டா வீட்ட குப்பையா வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? இல்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மாரி எல்லாம் வெளியில பார்த்தது, வச்சது எல்லாத்தையும் வச்சு கேட்கணும் தானே! ட்ரிகர் பண்ணணும். அதுல நல்ல விக்ரம்க்கெல்லாம் இன்னைக்கு செம்ம இது குடுத்து "ஐயோ! எனக்கு கதவ திறந்து விட்டுருங்கடா! நான் இப்பயே போயிடுறேன். எனக்கு ஒண்ணுமே வேண்டாம்" அப்படின்னு அவன் ஒப்பாரி. எப்ப பாரு அப்பா ஒப்பாரி வச்சே அவன் ஓட்டிட்டு வந்துட்டான். அதே மாதிரி இவங்க சாண்ட்ரா சாக்கடை. அவங்களுக்கும் நல்ல இது கிடைச்சுது. அப்படியே நேருக்கு நேரா கேட்டே விட்டா. எல்லாத்தையும் அப்படியே நான் நான் தானாம்ல 3 பேரையும் அனுப்பிட்டேன்னு சொல்றா. யாரு? வியான்னா? அப்படியா சொன்னா? அப்படின்ட்டு இவங்கலாம் ஆறுதல் அரூரா, அப்புறம் விக்ரம் 3 பேரும் ஒரே ஒப்பாரி பார்த்தீங்கன்னா. அது மயானம் மாதிரி கிடக்குது. வீடே அந்த பாரு இல்லாம அங்க பார்த்தாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவளுடைய அலறல் சத்தம், சிரிப்பு எங்க போனாலும் ஓடிக்கிட்டே இருப்பா. இந்த பக்கம் பார்த்தா, இந்த பக்கம் அங்க இங்கேன்னு ஓடிட்டே இருந்தாளா, அந்த வீட பார்க்கும்போதே சாட்டர்டே பார்த்து தான் லாஸ்ட் சண்டேல கூட எனக்கு அந்த எபிசோட் பார்க்கவே விருப்பம் இல்ல. என்ன இருந்தது அதுல? இவளுக்கு இந்த டிக்கெட் ஃபினாலே குடுக்குறது, வர்றது, விஜய் சேதுபதி உள்ள வந்து அப்படியே சிரிக்கிறது, ஒரு மாதிரி ஐய்யயோ! என்ன அப்படி இருந்தது. என்னமோ நடக்காத மாரி அப்படி சிரிப்பு அந்த மாரி இருந்தது. அத பார்க்கறதுக்கே எனக்கெல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டு பேசாம நான் வந்து இங்க நான் ஸ்பேஸ்ல பேசிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு இவங்கலாம் வந்து நல்ல இது குடுத்தோனே அது நீங்க சொல்ற மாரி கர்மா சீக்கிரமாவே 2டே நாள்ல வந்ததுன்னா, அவளுக்கு அதான். அவளுடைய மனசாட்சியே கொல்லும் இல்லையா? ஒருத்தர வந்து தப் அந்த காருக்குள்ள இருந்து விழுந்த உடனே, அந்த விக்ரமா யாருமே போகாம இருந்திருந்தா, அவ தானே எழுந்திருச்சிருப்பா. இவங்கலாம் போன உடனே தான் அவளுக்கு ஒரு ஆக்ட் பண்ணி, இவங்கள நம்மள கால ஒதச்சு தள்ளிட்டாங்களே! நம்ம எப்படியாவது ஒரு ஆக்ட் பண்ணணுன்றது தான் ஒரு இதா இருந்திருக்கா. ஒரு வில்லி தானே! அவளே சொல்றா, "என்னைய வந்து யாராவது ஏதாவது பண்ணிட்டா, நான் அந்த மாதிரி நான் என்ன வேணாலும் துணிஞ்சு பண்ணுவேன் அப்படின்னு விக்ரம் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. பேசிட்டு இருந்தா பார்த்தேன் லைவ்ல. அந்த மாரி தான் அவ யாராவது என்னாவது பண்ணினா, துணிஞ்சு அவள ஃபேஸ் பாருங்களேன். ஒரு 4, 5 ரியாக்ஷன் வச்சிருக்கா. ஒண்ணு சிரிக்கிறா. அந்த ஒரு அந்த என்ன சொல்றதுன்னே தெரியல. அவ்ளோ ஒரு உள்ளுக்குள்ள ஒரு வன்மமா அது ஒரு என்ன சொல்றது? அந்த அளவுக்கு ஒரு அடுத்தவங்க நல்லா வியானா கேட்டா. அவ மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கா, தன்னோட குழந்தைங்க, தன்னோட புருஷன் நல்லா இருக்கணும். இல்ல எனக்கு பணம் இல்ல, பணம் இல் நானும் தான் என்னோட சிஸ்டர படிக்க வைக்கணும். எனக்கும் தான் நெறைய இது இருக்குது. அப்படின்னு நல்லாவே சொன்னா திவ்யா கிட்ட உட்காந்துக்கிட்டு. "நீ வந்து அவள இவ்வளோ உயரத்துல இப்படி வச்சு பார்க்குற. அவ்வளவுக்கு அவ ஒர்த்தே கிடையாது. நீ வெளிய வந்து பாரு" அப்படி எல்லாத்தையும் சொல்ல முடியாதுன்ட்டு எனக்கு தெரியும்மா. 1 வாரம் என்கிட்ட பேசாம இருக்கும்போதே, என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட ஷேர் பண்ணல. அப்படியே இருக்கும்போதே எனக்கு தெரியும். ஆனா என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல. பிரஜன் வந்து சொல்லுவாருன்னு நெனச்சேன். அவரும் சொல்லல. அப்படின்ட்டு அவளுக்கு ஒரு செம்ம குண்ட போட்டு, அவளையும் ஒரு மாரி பண்ணி வச்சுட்டா. சாண்ட்ராக்கு மேல ஏதோ ஒண்ணு இருக்கு. நம்ம வெளிய போய் தான் தெரிஞ்சுக்கணும் நான் அப்படின்றதுல. நெனச்சிருப்பா, இதுக்கு வேற நம்ப ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் வேற பண்ணோமே! நம்பள ஆடியன்ஸ் செருப்பால அடிச்சிருப்பானுங்களே! ஆ இன்னைக்கெல்லாம் பச்சை மிளகா வேற தின்னா பாருங்க சேவ் பண்ணிக்கிட்டு. ஐயோ! சாண்ட்ரா, சபரி, அவர் ஒரு கைண்ட்னஸ், அவர் ஒரு பெரிய நல்ல மனிதர், அவர் ஒரு புனிதர், அவர் வந்து கார்ல விழுந்து அவர் டிக்கெட் ஃபினால கூட வேண்டான்னு சொல்லிட்டு உடனே போய் தூக்குனா, என்னன்னா அவங்களுக்கு அப்பா! அப்படியே ஒரு புனிதராக்கிட்டாங்க. சபரிக்கெல்லாம் அந்த டைட்டில் குடுக்கவே கூடாது. எனக்கு பொறுத்தளவு யாருக்குமே அங்க குடுக்கக்கூடாது அவ்வளதான். அந்த டைட்டிலே அங்கேயே இருக்கட்டும். இல்ல அந்த பிக் பாஸ் எடுத்துட்டு போட்டும். இந்த சீசன்ல பாருங்களேன், பிக் பாஸ் பேசுறது எல்லாம் என்னமோ ஒருத்தர வந்து அந்த இதுவரைக்கும் நடந்ததுல எல்லார்கிட்டயும் பேசுறான் கூப்பிட்டு. பாருகிட்ட மட்டும் ரொம்ப ஒரு முறை கூட கான்ஃபரன்ஸ் ரூம்ல கூப்பிட்டு, ஒரு முறை கூட பேசவே இல்ல அந்த 90 நாட்கள்ல. இப்ப பாருங்க அரூர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு எப்பப்ப தேவைப்படுதோ, நானா போய் ஓடிருவேன். இல்லாட்டி நான் சும்மா அழுகுற மாரி ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணா இது நீங்க இப்படி என்னை கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுவீங்கன்னு நெனச்சா, நான் அடிக்கடி அழுதுகிட்டே இருக்கலாம் போல தோணுதுங்கிறா. இப்ப கூட சொல்லிட்டு இருக்கா. அ அவ சொல்றா, நீ ஏன் அழுகுற? அந்த உனக்கு ஒரு போர்டு அங்க நேத்து குடுத்துருக்கேன் தானே, அத வச்சு பாருன்னா, அது அது கிடைச்சதே அந்த வெள்ள சட்டை போட்டிருக்கிறவனால தான்" அப்படின்னு சபரிய சொல்றாப்ல. அவன் எடுக்க வேண்டியது உனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு பிக் பாஸ் சொல்லிட்டு இருக்கான் இன்னைக்கு. அதான் அவ சொல்றா, "இந்த டிக்கெட் ஃபினாலயே பாரு வின் பண்ணியிருந்தா, நான் உன் டோர திறந்து விட சொல்லி வெளிய போயிருப்பேன். அவளுக்கு அவளுக்கு அது கிடைச்சிருக்க கூடாதுன்னு தான் நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன் கார்லேங்கிறா." எவ்வளவு பாருங்களேன்!
அப்புறம் நல்லா எனக்கு வியானா அம்மாவுக்கு வந்து பாரு தான் பிடிக்கும்னு சொன்ன உடனே செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்தது. அந்த ஃபேஸ் பாருங்களேன் சேஞ்ச் உடனே ஆச்சு. அவளுக்கும் சாக்கடைக்கும் அந்த ஸ்கேண்ட்ரா அதுக்கும் இவளுக்கும் பார்த்தா ஊ அப்படின்ற மாதிரி அவளும் திவ்யாவும் கேட்டா பிடிக்குமா அப்படின்ட்டு. ஏண்டி உங்க 3 பேருக்கும் பீடைங்க மாதிரி நீங்க உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. பிடிக்காட்டி உலகத்துல எத்தனை பேரை அவங்களுக்கு பிடிக்காமையா இருக்கு? எத்தனை ஒருத்தருக்கு ரெட் கார்டு குடுத்து அனுப்பியிருக்காங்கம்மா. இன்னைக்கு உலகமே அவளுக்காக அழுகுது. எத்தனை மக்கள் முகம் தெரியாதவங்கள், ஒரு பெண்ணுக்கு இவ்ளோ அநியாயம் நடக்குதே! இவங்க யாருமே கண்டஸ்டன்ட் ஒருத்தருமே இல்லை. இதுல பார்த்தீங்கன்னா, மலையாளம் பிக் பாஸ்ல ஒருத்தங்களுக்கு 2 பேருக்கு இப்படித்தான் தண்டனை குடுத்தாங்க. 2 பேர வெளிய அனுப்பினாங்க. அந்த கண்டஸ்ட் அனைவரும் அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் குடுங்க. இது மாரி அனுப்பக்கூடாது. அப்படின்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டாங்க மோகன்லால் கிட்ட. உடனே அவங்க வந்து அத திருப்பி இது பண்ணி ரிட்டர்ன் பண்ணி உள்ள விட்டு வச்சிருந்தாப்ல. அதே வின் பண்ணாப்ல. ஜி2 சிண்டு லாஸ்ட் சீசன்ல பார்த்தீங்கன்னா, அவரே வின்னர் ஆனாப்ல. அந்த அளவுக்கு ஒரு தேங்க்ஸ் குடுத்தாங்கப்பா. மனசாட்சியே இல்லாத இந்த சீசன் பார்த்தீங்கன்னா, அவ்வளவு வக்ரம் பிடிச்சவங்களா இருக்கிறாங்க. எனக்கு பார்த்தாலே நம்ம அடுத்த லாங்குவேஜ்ல பார்த்தா கூட மனிதாபிமானத்தோட நம்ம பார்க்கலாம் போல. நம்ம லாங்குவேஜ்ல நம்ம நாட்டுல நடக்கிறத நம்ம உரிமைய யாருமே பார்க்க முடியாது போல. அதுக்குன்னு ஒரு ஒரு பேர வச்சு வெளியில வரும்போதும், அந்த ரெட் கார்டு கொடுக்கும்போதும், அதுக்கு கூட ஒரு இது இல்லாம, அந்த பொண்ணுக்கு 90 நாள் கிடைக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் கிடைக்கல. எந்த ஒரு இதுவுமே அந்த ஒரு ஒரு நாளும் விஜய் சேதுபதியெல்லாம் கண்டிப்பா, கர்மா கண்டிப்பா அனுபவிப்பாரு. ஏன்? காசு வாங்குறீன்னா, உனக்கு என்ன கண்ணே தெரியலையா? இன்னும் நல்லது பண்ணாலும் வேலை அவ்வளவு சுத்தி சுத்தி அவ்வளவு பார்க்குறா. ஒரு நாள் பார்த்து வேலை பார்த்தீங்கன்னு சொல்லல. இதே அரூரா வந்து அலர்ஜின்னு சொல்லிட்டு விக்ரம் கூட நேத்து ஃப்ரைடே எபிசோட்ல பார்க்குறேன். பாரு எனக்கு மனசாட்சி எனக்கு உறுத்திக்கிட்டே தான் இருக்கு. நான் வந்து அலர்ஜின்னு சொல்லி சாமான் பாலசிட்டுலாம் நான் கழுவுறதே இல்ல. நீ எவ்வளோ வேலை பார்க்குற எனக்கு தெரியும் தான். அப்படின்னு அவன் அவன் மனசாட்சி அவன கொல்லுது. அது மாரி இவெல்லாம் வேலையே செய்யாம லைவ்ல அங்க சொல்றானா? உட்கார்ந்துகிட்டு இருக்கிறா. லைவ்ல சொல்றானா அவன்? இப்ப சொல்றானா? பாரு போனதுக்கு அப்புறம் சொல்றானா? பாருகிட்ட சொன்னாம்மா. பாருகிட்ட சொன்னா. பாரு என்னன்னு கேட்டா, எல்லாரும் நான்வெஜ் 3 டைம் வச்சு சாப்பிடுறாங்க. இன்னைக்கு செய்தா, இன்னைக்கு அம் லஞ்சு சாப்பிட்டு, நைட்டு சாப்பிட்டு, அப்புறமா மார்னிங் கூட வச்சு சாப்பிடுறீங்க. எனக்கு வெஜ்ஜு செய்றவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சு வைங்கன்னு சொன்னதுக்கு, அதுக்கு இவங்க ரொம்ப என்னமோ இது ஆர்குமென்ட் பண்ணாங்க. அதுக்காக 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது, டேய் இதுக்காகத்தான் நான் சொன்னேன், நீங்க 3 டைம் வச்சு சாப்பிடுறீங்க. எனக்கு ஒரே ஒரு டைம் மட்டும் செஞ்சு வச்சுடுறீங்க. எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு காய்கறி செய்யுங்கடான்னு இப்படி கேட்கும்போது தான் அந்த ஆர்குமெண்ட்ல இதுவும் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ நெறைய எனக்கு அதையெல்லாம் உன்னையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு. நான்லாம் ஒண்ணுமே பண்ணாம எப்படி இருக்கும் அவங்க மனசாட்சி பின்ன கொள்ளாதா பின்ன? அந்த அரூராவெல்லாம் சொல்றா இப்ப. ஃபைனல்ஸ்க்கு வரணுமா? ஏன்னா நல்ல ட்ரெஸ் கொடுப்பாங்களாம். நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு விஜய் சேதுபதி கைய தூக்குவாரா அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்காம். தூக்குனாலும் பரவால்ல, கைய கீழ போட்டாலும் பரவால்ல. நான் பணப்பெட்டி எடுக்க மாட்டேன். நீயும் எடுக்காத. கண்டிப்பா மக்கள் நம்மள புஷ் பண்ணி கொண்டு எங்க மக்களா உன்னைய கொண்டு போறான்? அந்த விஜய் சேதுபதியும் அந்த பிக் பாஸ்ல கொஞ்சி அழகா இருக்கிற அழகு பதுமணி தான், அழகும் அறிவும் நிறைந்த பெண்ணு தான், இல்ல. மக்கள்கிட்ட நேத்து நீ தான் எந்த அளவுக்கு ஆ மானங்கெட்டு போய் இவனுங்க வந்து அழகு பதுமை மட்டும் நீங்க கிடையாது. கேட்டாங்களாடா? உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களாடா? ஏன்னா வந்து ஆடியன்ஸ் அப்படி நெனச்சிடக் கூடாதாம். இந்த சீசன் மட்டும் தாங்க வெக்கமான சூடு சொரணை எல்லாத்தையும் உட்டுட்டு, நமக்கு பச்சையா அப்படியே டிரான்ஸ்பரண்டா தெரியிற மாதிரியே அவனுங்க பண்றானுங்க எல்லாமே. ஏ டூ ஆ இசட். இன்னையோட எபிசோட்லாம் வந்து பங்கம். பார்த்தேன் நான் இன்னைக்கு பார்க்கவே, எபிசோடு. கேட்கவே காது கூசுச்சும்மா எனக்கு. அழகு, அழகு பதுமை எல்லாம் இந்த மாரி எல்லாம் எவன்டா அழக வர்ணிச்சு நீங்க அவள ஷோல வச்சிருக்கிறீங்களா? இல்ல என்னத்த இப்ப இத விட அறிவுள்ள புத்திசாலி பொண்ணு பார்வதி. இவள விட என்ன அவள் குறைஞ்சவ? அவளுக்கு ரெட் கார்டு குடுத்து அனுப்புறீங்க. இவளுக்கு அழகா, அழகு பதுமையா? எனக்கு அப்பா! கடவுளே எனக்கு கேட்கவே முடியலம்மா இந்த மாரி. அதுக்காக தான் ஸ்டீவ நிப்பாட்டி போட்டேன். இவளுடைய இது கையில குடுக்குறது எதையுமே நான் பார்க்கல. அந்த மாதிரி எனக்கு அவ்ளோ ஆத்திரமா இருந்தது. எவ்ளோ வன்மம் பார்த்தீங்களா? அந்த பிக் பாஸ்க்கே கடைசில போகும்போது கூட 2 வார்த்தை நின்னு பார்த்துக்கிட்டே இருக்கா. ஏதாவது கூப்பிட்டு சொல்லுவாரான்னு சொல்லிட்டு, அது கூட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. எவ்ளோ இதா இருக்கும். அந்த வன்மம் பிடிச்சவனுங்களா? ஒரு பெண்ணுக்கு இவ்ளோ அநியாயம் பண்ணி அனுப்புறானுங்க. அதுல உள்ள வெளிய வந்திருக்கிறவங்க, அந்த நீங்க சொன்ன மாரி கனி எல்லாம் தெய்வம் நின்னு கொல்லும். எங்க கொல்லுது? நீங்கலாம் 3 பேரும் சிரிச்சு கும்மாளம் குடுனீங்களே, கடைசில 3 பேரும் எல்லாருமே போயிட்டீங்களே, அவங்க போறதுக்கு முன்னால. அதெல்லாம் யோசிச்சு பாரு முதல்லன்னு தான் நெனச்சது.
அதுதான் என்ன எனக்கு ரொம்ப புரியவே இல்லப்பா. இந்த இல்ல கனியும் எஃப்ஜேவும் சீசன். சும்மா போயிட்டாங்க. விக்கல் சீக்கிரம் வந்து ம். அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, நீ உள்ள பண்ண தவறுகள் எல்லாம் வெளியில போய் யாரையும் ஏமாத்த முடியாது. உள்ளயே நீ பண்ணத அப்படியே சொல்லி காட்டுறோம்னு சொல்லிட்டு தான் வியானா வந்திருக்கு. வெளியில போய் அவ்ளோ ஈஸியா உனக்கு குடுத்துருவாங்களா? யப்பா ஏய்! விக்கல்ஸ் விக்ரம்க்கு மட்டும் தாங்க. அவங்க சேனல் மட்டும் தான் போடுறாங்க. எனக்கு ஒரு ஃபேன் வீடியோஸ்ன்னு நான் பார்க்கறதில்ல. ஆ ஜோக்குன்னு ஒண்ணு பார்க்கறதில்ல. ஒண்ணும் நான் பார்க்கறதே இல்ல. இன்னொன்னு பாத்தீங்களாமா, அந்த வக்ரம்னு சொல்லி பாரு சொன்னதுக்கு, நீங்க எப்படி அவங்க வளர்ப்ப பத்தி சொல்லுவீங்க அப்படின்னு அதுக்கு கூட ஒரு வீக்கெண்ட்ல வந்து நம்ம பார்வ வந்து அவ்ளோ அடி அடிச்சிருப்பான் விஜய் சேதுபதி. நல்ல வியானா வந்து இன்னைக்கு மூஞ்சில உடைக்கிற மாரி கேட்டா பாருங்க. உனக்கு அந்த பேரு தான்டா பொருந்தும்ன்னு சொன்னா பாத்தீங்களா? அப்ப செருப்பால அடிச்ச மாரி இருந்திருக்கும் விஜய் சேதுபதிக்கு. ஐயோ! இதெல்லாம் என்னடா இது அப்படின்ற மாரி இருந்திருக்கும் இல்லையா? எனக்கு சந்தோஷமா இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது. இன்னும் வெளிய வந்து உனக்கு நல்ல செருப்படி இருக்கும்டா பாரு. ஐயோ! அப்பவே நெனச்சுட்டான். ஐயோ! நான் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏதோ வெளியில ரொம்ப இதா போயிட்டு இருக்கும் போல. வியன்னாவே வந்து இந்த மாரி பேசிட்டு இருக்காளே! யாரு? அப்டின்ட்டு எ விக்ரம் வக்ரம்னு சொல்ற பேரு. ஐயோ! ஐயோ! எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவ அதுக்கு சாரி கூட கேட்க மாட்டேன்னு சொன்னா எனக்கு பாத்தீங்களா? பார்வ சொல்லும்போது, நீங்கலாம் பீடன்னு ஒரு பேர் தான்டா வச்சீங்க. அது நீங்க வச்சதுடா. உள்ள இருக்க அத்தன பேத்துக்கும் பேர வச்சு, அத்தன பேத்தையும் ஆணி மாரி பதிய வச்சு, ஸ்கேம்ன்றது மறக்குமா? வக்ரம்ன்றது மறக்குமா? எது எந்த சூனியக்காரி. எல்லாமே. சூனியக்காரி திவ்யா, வெங்காயம், பொய்க்காரி டாமி, திவ்யா. டோன்ட் ஃபர்கெட் வெங்காயம். ஆ. வெங்காயம். வெங்காயம். வெங்காய ஸ்டாரு, பொய்க்காரி திவ்யா, ஆமா. சூனியக்காரி. எல்லாமே. அப்புறம் அடுத்தவங்க முதுகுல சவாரி செய்யற அருவர அடுத்தவங்கள பாரு, கமுருதீன், துஷா முதுகுல 3 இல்ல, பேர் மீது இடுப்புல. சவாரி. அடுத்தவங்க இடுப்புல. இடுப்புல. யப்பா! காக்கா ஐயோ! திவ்யா. ஆ. அப்புறம் வந்து வக்ரம் யாரோட? 50 நாள் வரைக்கும் எங்க இருக்கிறானே இருந்தான். அடுத்து பாருகிட்ட தான் அவனுடைய டார்கெட். அங்கே போனா தான் நம்மளுடைய இத வெளிய தெரியும் மக்களுக்குன்னு அங்கேருந்து தொடங்கினான். அப்படியே வந்துகிட்டான். அவன் இப்ப வந்து வந்து இங்க நிக்கிறான். இப்ப அரோரா தான் ஒரே மோட்டிவேஷன் ஸ்பீச் அங்க குடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு டைமும் ஒண்ணும் இல்லையா? என்னவாது பேசி பார்வ பத்தி தான் நெறைய பேசிக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு என்ன அணுகதை இருக்கு பேசுறதுக்கு? பார்வ பத்தி இந்த ஏன்னா, அரோராவுக்கு வெளிய வந்தா இவங்க இவ மூஞ்சிய உடைக்கணும். இவங்க நோ, 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 நோ. இவங்க கூட வந்து இவங்கள பத்தியே பேசினா, இவனுங்க ஐயோ! நாமினேட் பண்ணிருவானுங்களா? இல்ல நமக்கு வந்து ஹேட்ரட் பரப்பிருமோன்னு சொல்லிட்டு ரெட் கார்ட் வாங்கலாம். அவங்க பத்தி பேசலாம். ஆல்ரெடி மக்கள் அவங்க மேல வெறுப்புல இருப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு இதா இருக்கும். இன்னும் எகெயின்ஸ்டா திரும்பவும் இந்த நாய்ங்க ஒரு பிளான் போடுதுங்க. ஆனா அவங்க என்ன நெனைப்பாங்கன்னா, முதல்ல வந்து ஒரு சில நெகட்டிவ் வெறி புடிச்ச நாய்ங்கள் வந்து நெகட்டிவா நடந்துக்கும். அதற்கப்புறமேட்டு அதை கேட்கறதற்கு நல்ல வளர்ப்புல இருந்தவங்க எல்லாருமே வந்து அதை கேள்வி கேட்க செய்வாங்க. அந்த விஷயங்கள் அடுத்தடுத்து பெரிதளவுல பேசப்படும். இல்ல இவ சொல்றா பாருங்களேன். இந்த கார் டாஸ்க்ல அவங்க எட்டி உதைச்சது வந்து பெரிய அநியாயமா, அது ஒரு ஒரு என்ன சொல்றது? பெரிய அநியாயம் பண்ணிட்டாங்களாம். இவங்க அந்த சாக்கடைய வந்து பெரிய ஒரு ஹீரோ இதுல வச்சு பார்ப்பாங்களாம். ஹீரோயின் இதுல வச்சு அம்மா பார்ப்பாங்களாம். சாக்கடை உங்களை நாங்க இவங்களுடைய இது சாக்கடையா தான் நாங்க பார்க்குறோம். ஒண்ணும் இந்த பார்க்கல. ஆக்சுவலி அரோராவுடைய ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஆடியன்ஸ் நினைப்பு இருங்க, பொழப்ப இருங்க. கெடுக்குது. ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஆடியன்ஸ் உண்மையாலுமே அது உண்மையோன்னு நெனச்சிருப்பாங்க. ஓகேவா? ஏன்னா இவங்க அதற்கான நரேட்டிவ் செட் பண்ணாங்க. அது உண்மையோன்னு நெனச்சிருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா மொத நாள் நானே அப்படிதான் நெனச்சேன். நான் மாற்று கருத்து சொல்ல மாட்டேன். ஐ வாஸ் வெரி அப்செட். நான் திரும்ப கேட்கிறேன். நைட் வந்து 11:30க்கு இது நடந்துச்சு. அகைன் அண்ட் அகைன் ஐ வாஸ் ஆஸ்கிங் அண்ட் ஐ வாஸ் நாட் அட் ஆல் ஹேப்பி. சீரியஸா பாரு இப்படி பண்ணிட்டாளான்னு கேட்கிறேன். அதான் நான் சொன்னேன், ஐ வில் நாட் சப்போர்ட் திஸ் ஆக்ட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். ட்வீட் போட்டிருந்தேன். தென் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் காம் பண்ணிட்டு திரும்ப ஸ்பேஸ் போட்டு சரி ஓகே லெட் லெட் தட் ஏர் ஆகட்டும். அதுக்கப்புறமேட்டு வி கேன் டிசைன் எபிசோட் பார்க்கும்போது ஏன்டா டேய் என்னமோ பெருசா சொன்னீங்களேடா எனக்கு அப்படிலாம் ஒன்றும் தெரியவே இல்லையாடா. இதை விட மோசமா இல்லடா முந்தின டாஸ்க்ல இவனுங்களா விளையாண்டானுங்க. அப்பெல்லாம் அதை நீங்க இப்படி சொல்லவே இல்லையே. ஒண்ணு கூட சொல்லவே இல்லையே. ஓவர் நைட்ல என்னடா ஒபாமா மாதிரி பேசுறீங்க நீங்க எல்லாருமே. நீங்க அங்க சொல்லியிருந்தீங்கன்னா நான் இங்க ஆமாப்பா பாருக்கு ரெட் கார்டு கிடைக்கும் நானே மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிருப்பேனே. ஒரு இடத்துல கூட அந்த பொண்ணுக்கு வந்தா மட்டும் தக்காளி சட்னி, மத்த நாய்களுக்கெல்லாம் வந்தா ரத்தமா? புரியல எனக்கு. இந்த நாய் இருக்கே சாண்ட்ரா நாய் இருக்கே, ஸ்கேம்ட்ரா நாய். அப்பா! ஐ கான்ட் ஃபர்கிவ் ஹர். ஐ இல்ல. கான்ட். சாண்ட்ரா அவங்க வந்து 1 வாரம் முழுக்க அழுதுகிட்டே இருந்தாங்க பாத்தீங்களா? அழுதுகிட்டே ம். இருந்தவங்க அந்த வீக்கெண்ட்ல வந்து விஜய் சேதுபதி ஒரு 2 வார்த்தை சொன்ன உடனே அடுத்த நாளே எப்படிம்மா சிரிச்சாங்க. சிரிச்சு அடுத்தவங்ககிட்ட எல்லாம் போய் உட்கார்ந்து பேசுறதுக்கு எப்படி அவங்களுக்கு மனசு வந்தது? அந்த 1 வாரம் முழுக்க எங்க போச்சு அவங்களுடைய இதெல்லாம்?
ஒரு வாரம் முழுக்க சட்டையை தூக்கிட்டு ஒரு திரிறாங்க. ஒரு வாரம் வாரம் இல்ல முழுக்க பூமத்தி 2 வாரம். ஆ 2 வாரம் சட்டைய தூக்கிட்டு திரியிறாங்க. ஒரு வாரம் வந்து அழுதுகிட்டே இருந்தாப்ல. கடைசி இந்த வாரம் வந்து பாருவோட பேசி, பேசி அவளுக்கு சூனியம் வைக்கிறதுக்கு தான் இவ அவளும் பேசி சூனியக்காரி சான்றா. என்ன சொல்றது? இப்படி ஒரு நடிக்கிறதுக்கு எங்கம்மா கத்துட்டு இருப்பா. அவ தான் சொல்றா. எனக்கு இன்னைக்கு சரி லைவ்ல சரி சொன்னப்ப சரி ரொம்ப ம். லென்த்தா போகுது. முடிஞ்சிருச்சா? எம்மா அடுத்த எனக்கு ஸ்பீக்கர் தாங்க போலாம். முடியல. எம்மா சொல்லிட்டே இருக்கா. டெய்லி வந்து 1 மணி நேரம் நீங்க பேசுறனாலதாம்மா காலைல 8 மணிக்கு நான் ஸ்பேஸ க்ளோஸ் பண்றேன். தெரியுமா இல்லையா உங்களுக்கு? அம்மா சாரிம்மா. எனக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு அங்க அந்த வீட்ட பார்க்கும்போதே, அப்படியே எனக்கு ஐயா! என்ன இங்கலாம் இருக்கிறதெல்லாம் வெளிய அடைச்சு விட்டு இந்த பூட்டி விடுங்கடா. என்ன ஒரு ஆளு ஒரு அரசி ராணி மாரி சுத்திக்கிட்டு இருந்த ராணியவே வெளிய அனுப்பி ஒரு கார்ட குடுத்து வெளிய அனுப்புறீங்க. இதுங்கலாம் என்னடா பண்ணுச்சு? தின்னுபுட்டு உட்கார்ந்து அங்கங்க அ என்ன பண்றதுன்னே தெரியல. ஐ ஃபீல் லீஸ்ட் இன்ட்ரஸ்டிங். ஒருத்தர பார்க்கும்போது நான் நினைக்கிறேன், இப்ப எவன் மூஞ்சில எவன் சாணிய கரைச்சு ஊத்துறீங்கன்னு பாருங்கடா டேய். நான் என்னதான்டா எனக்கு இப்ப எவன கேவலப்படுத்துனாலும் ஜாலியா இருக்கு. ஓகே அவன ஒரு செருப்படி. ஆமாமா. டேய் இல்ல அவனுக்கு 2 செருப்படி. சூப்பர். டேய் இவனுக்கு 3 செருப்படி. ஓகே ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன் நானு. அடிச்சு சாவணும். நானும் அப்படிதான். எவன் வாங்குனான்னா, அந்த கப்பு தூக்குறவனுக்கு ஆனா எந்த இவனுங்க ரைட்ஸும் 5 கிடையாது. அது பேருமே இங்க பாரு பாருங்க. கையில போக எ வேண்டிய கப்பு. இருங்க அத இருங்க. வந்து பாரு எழுதிக்கோங்க. வந்து அந்த கப்பு, அந்த காசு எல்லாத்தையும் பிச்சை போட்டு போறா உங்களுக்கு அப்படின்னு நெனச்சுட்டு, அவ்வளதான் எக்ஸாக்ட்லி. நம்ம பேசாம இருக்கணும். எக்ஸாக்ட்லி. அ மற்றபடி 90 நாள் எல்லாருக்கும் சேர்த்து உங்களையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தனோடையும் சண்டை போட்டு, ஒவ்வொருத்தனையும் எக்ஸ்போஸ் பண்ணி அவளே அந்த எனர்ஜியே விட்டுட்டா. கடைசியில எந்த ஒரு ஒரு என்னடா ரெகக்னிஷன் நெறைய எதுவுமே இருங்க. நெறைய புது ம். புது ஐடி வரீங்களேடா. எல்லாம் ஏபிசிடி ஆல்ஃபபெட்லாம் போட்டிருக்கீங்களேடா. பிரஜன் பிளாபரிங் ராட். ப்ளீஸ் கீப் போஸ்டிங் கண்டஸ்டன்ட் ஆஃப்டர் 7 மேன்ஹேண்ட்லிங் பாரு. ஐ ஹோப் பாரு ஃபைல்ஸ் டெஃபமேஷன் சூட். சரி. யார் யாருன்னே தெரியலையேப்பா. யோ பிகே ஓடி போயிரு. ஆல்ரெடி நீ பேசிட்ட.